தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகம் தீர்ப்புக்கு அப்புறமா. அதுல திரு ஞானசேகரன் அவர்கள் திமுகவுடைய திரு கோட்டூர் சண்முகம், மாசு இவங்க கிட்ட பேசின உரையாடல், அதை ஒட்டி நடந்த விஷயம், ஏன் இவங்க எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? அப்போ அந்த டிசம்பர் 24 அதுக்குள்ளதான் யார் அந்த சார் இருக்காரு, அந்த நாள் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு, யார் அந்த சார் இருக்காரு, அந்த கேள்விகள்லாம் அப்படியே இருக்குன்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதை பாத்தீங்களா? அதுக்கப்புறம் உங்க முதல்கட்ட பார்வை. இல்ல, இவ்வளவு ஆதாரங்கள் அண்ணாமலைட்டு இருந்தா அண்ணாமலையை ஏன் விசாரணைக்கு கொண்டு வரல அப்படின்றதுதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா கோர்ட்டினுடைய கண்காணிப்பில் நடைபெறுகின்ற காவல்துறையின் விசாரணை, காவல்துறை தான் விசாரிக்குது அப்படின்னாலும் கூட காவல்துறை பொதுவா தங்களுடைய தலைமை அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல கோர்ட் கண்காணிப்பு அப்படின்றதுனால கோர்ட்டுக்கே இவங்க டைரக்டா ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்திருக்கிறது. அப்போ கோர்ட்டுக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ற தகவல்கள் வெளியே வருது அப்படின்னா, ஒண்ணு நீதிமன்ற தரப்புல இருந்து உங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கணும், இல்ல காவல்துறை தரப்புல இருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கணும். நெட்வொர்க் ஆபரேட்டர் உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோட பர்சனல் டீடைல்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா என்னோட கேஒய்சி டீடைல்ஸ் நான் சப்மிட் பண்ணி என்னோட விரல் ரேகையை பதிவு பண்ணி தான் நான் என்னோட தகவல்களையே பெற முடியும். இன்னொருத்தரோட தகவல், அவர் எங்க அப்பா, அவர் எங்க அம்மா, அவர் எங்க மச்சினே அப்படி கேட்டெல்லாம் தகவலை வாங்க முடியாது ஒரு நெட்வொர்க் ஆபரேட்டர்கிட்ட இருந்து. இவ்வளவு நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில இப்ப 3 பேரோட கால் ரெக்கார்டு இவர் கையில இருக்கு. அதாவது ஞானசேகரன் கால் ரெக்கார்டு கையில இருக்கின்றாரு, கோட்டூர் சண்முகம் கால் ரெக்கார்டு கையில இருக்கின்றாரு, அமைச்சர் மா சுப்பிரமணியம் கால் ரெக்கார்டு கையில இருக்கின்றாரு. இவ்வளவு பேருடைய கால் ரெக்கார்ட்ஸ் உங்க கைக்கு எப்படி வந்தது? அப்படியே வந்திருந்தாலும் அதை ஏன் நீங்கள் காவல்துறையிடமோ அல்லது நீதிமன்றத்திடமோ ஒப்படைக்கல? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் இதை விசாரிக்குது. எஸ்ஐடியை பொறுத்தவரையில அதாவது அருண்குமாரே இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருந்தார், இது தொடர்பான ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா காவல்துறையிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. சரி, காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்றம் தானே விசாரணையை மேற்பார்வை செய்கிறது. அப்ப நீதிமன்றத்திட்ட நீங்க போய் இதை சப்மிட் பண்ணிருக்கலாமே, இதெல்லாம் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வருது. அப்ப இவர் கையில் இருக்கிறது என்ன? அது உண்மையிலே கால் ரெக்கார்டு தானா அப்படின்ற சந்தேகங்கள். இப்போ அங்கதான் பல கேள்விகள் எழுகிறது. இப்போ மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கால் போனதை பத்தி பார்ப்போம். கோட்டூர் சண்முகம்னு ஒருத்தருக்கு இவர் கால் பண்ணதா சொல்றாரு, அது உண்மையா பொய்யானே தெரியல. மேபி கால் போயிருக்கலாம். கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியத்திட்ட பேசினாரா? அவர் ஒரு வட்ட செயலாளரா இருக்கிற அடிப்படையில அவர் மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட ஒரு நாளைக்கு 6 தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 20 முறை கூட கால் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவருடைய மாவட்ட செயலாளருக்கு கீழே இவர் பணியாற்றுகிறார் அப்படின்ற பட்சத்துல கால் பேசி இருக்கலாம். அது எல்லாம் இதைதான் பேசினார்களா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தை தான் இப்போது அண்ணாமலை இருக்கு. கால் 15 செகண்ட் கட் ஆகுது, சோ கால் பண்ணி வாட்ஸ்அப் கால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேட் பண்றாரு. அண்ணே வாட்ஸ்அப் கால் வாங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு 15 செகண்ட் பேசணும்? 1 செகண்ட் தானே அண்ணே வாட்ஸ்அப்னு அப்படின்னு கட் பண்ணிருக்கலாமே. சரி, அது எதுக்கு நார்மல் கால் போயிட்டு வாட்ஸ்அப் கால் வரணும்? டைரக்டா வாட்ஸ்அப் கால்கே போயிருக்கலாமே. இத்தனை தடவை நார்மல் கால் பண்ணிட்டு இருக்கிறாரா ஒரு குற்றவாளி? சரி, இதெல்லாம் எதற்காக கால் பண்ணாங்க அப்படின்றத குற்றம் சாட்டுறாங்கன்னா, இவரை காப்பாற்றுவதற்காக, யாரு? ஞானசேகரன் என்கின்ற நபரை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஞானசேகரன் காப்பாற்றப்பட்டாரா? ஞானசேகரன் மறுநாள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி காப்பாற்றுவதுதான் நோக்கம் அப்படின்னா காப்பாற்றப்படல. அப்ப அந்த நோக்கம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. முதல்ல அந்த நோக்கத்தோட தான் பேசினாங்கன்றதுக்கும் ஆதாரம் இல்லை, அந்த நோக்கத்தை செயல்படுத்தினார்களா என்பதற்கும் ஆதாரம் இல்லை. கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமே கண்டிக்கின்ற அளவுக்கு அவர் கழிவறையில் வழுக்கி விழுந்திருக்கிறார் என்ற சம்பவம் வரைக்கும் நாம பார்க்க முடிகிறது. அப்ப இதுல அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? 2வது, அண்ணாமலை தன்னுடைய பழைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதுல கான்ட்ராடிக்ட் ஆயிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அங்க இருந்து கால் போயிருக்குதுங்கன்னா இவங்க பொய் சொல்றாங்க, சார்ட்ட பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தகவலை அண்ணாமலை பேசியிருந்தார். வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை பேசல. அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அதை பேசினார்கள், வேறு எந்த கட்சியும் அதை பேசல. சொல்ல போனா இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிய போராட்டங்களை நடத்திய இடதுசாரி மாணவர் அமைப்புகளே இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே பேசல. ஏன்னா இது சென்சிட்டிவான கேஸ், எஃப்ஐஆர் வெளியே வரக்கூடாதுன்ற புரிதல் அமைப்புகளுக்கு இருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது சில பத்திரிகையாளர்களுக்கோ இல்லாமல் அந்த தகவலை வெளியிட்டார்கள். சரி, வெளியிட்டாங்க. எஃப்ஐஆர்ன்றது என்ன? பொதுவா பாலியல் குற்ற வழக்குகளை பொறுத்தவரையில எஃப்ஐஆர் அப்படின்றது குற்றம் யார் மீது நடத்தப்பட்டிருக்கிறதோ அவங்க என்ன சொல்றாங்களோ, யாரு பாதிப்புக்கு ஆளானாங்களோ அவங்க சொல்றதை அப்படியே பதிவு பண்றதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் வேறுபட்டதாக இருக்கலாம், அல்லது உள்ளீடற்றதாக இருக்கலாம், அல்லது இவங்களா
சில நேரங்கள்ல வந்து மாற்றி கூட சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ சார்கிட்ட பேசுனதா சொல்றாங்களே, அந்நேரத்துல போன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததுன்றத அண்ணாமலை இப்ப ஏன் ஒத்துக்கிறாரு? முதல்ல சார்கிட்ட பேசுனாங்க, யார் அந்த சாருன்னு கேட்டாங்களே, இப்ப அந்த சார் இல்லன்னு மறுக்கிறாரா அண்ணாமலை? எஃப்ஐஆர்ல அந்த இருந்ததுல யார் அந்த சார்னா அப்ப அந்த கேள்வி இருந்ததுல, இப்ப விசாரணையில அது தெரிய வந்திருக்கு. முன்னாடி அந்த கேள்வி அப்படியே தான் இருந்தது. அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்துல இருந்து தானே அந்த கேள்வி எழுது. அப்ப விசாரணை சரியாக நடைபெற்று இருக்கிறது. அப்படி அண்ணாமலை சொல்றாரா? விசாரணை சரியா நடைபெற்று இருக்குன்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? சாருன்ற போர்ஷனே நெக்லெக்ட் ஆயிருச்சு. சரி, சாரு ஒருத்தர் இல்ல, அப்ப குற்றவாளி ஒரே ஒருத்தர் தான். யாரு? ஞானசேகரன் மட்டும்தான். அந்த ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் சிறை தண்டனைன்னும் அவருக்கு ரெமிஷனே கொடுக்க கூடாதுன்னு நீதிமன்ற வரலாற்றுல இப்படியான வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. ஒருத்தருக்கு ரெமிஷன் கொடுக்க கூடாது அப்படின்றத நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யலாம்? நீங்க சிறைத்துறைக்கு கொடுத்துடுறீங்க. அவரை சிறைத்துறை முடிவு செய்யும் அவருடைய நன்னடத்தையின் அடிப்படையில. யார் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நன்னடத்தை அடிப்படையில முடிவு செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. தருமபுரியில வந்து 3 பெண்களை வந்து பேருந்தில் வைத்து கொளுத்திய நபர்களை ரெமிஷன்ல விடுவித்திருக்கிறார்கள். பில்கிஸ் பானு அவர்களை வந்து கொடூரமாக பாலியல் குற்றம் செய்த 11 பேரை வந்து ரெமிஷன்ல விட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரெமிஷன் கொடுக்க கூடாதுன்னு தீர்ப்புல எழுதல. ஆனால் இவருக்கு ரெமிஷன் கொடுக்க கூடாது என்று தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனாலும் 30 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்கு மேல ஆயுள் தண்டனை. அந்த 30க்கு மேலதான் நீங்க ரெமிஷனை கன்சிடர் பண்ண முடியும்னு தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்ப ஞானசேகரனும் காப்பாற்றப்படல, சார்னு ஒருத்தர் இல்லவே இல்ல. அப்ப முழுமையான விசாரணை முடிவடைந்து விட்டு. இதுல என்னன்னா, அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வெளியில போய் குற்றவாளி போன் பண்றாரு இல்ல, ஒருத்தருக்கு போன் பண்றாரு. அவரு வந்து திரு அமைச்சரை தொடர்பு கொள்றாரு. அப்போ அந்த 24ஆம் தேதி அவரை திரும்ப கூட்டு போறாங்க, திரும்ப அவரை விடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஞானசேகரன் மட்டும் குற்றவாளின்னு ஆரம்பத்துல நீங்க நிறுவிட்டீங்க. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகளும் நடந்திருக்குங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, அந்த காட்டட்டும். அவங்க வந்து அது ஒரு கையில ஆதாரம் இருக்கு, கால் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா காட்டட்டும். நான் என்னோட நோட் புக்ல எழுதி வச்சது ஆதாரமா மாறாதுல. கால் ஹிஸ்டரி அப்படின்னா ஒன்னு போன்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் இருக்கணும், இல்ல அப்படின்னா நெட்வொர்க் ஆபரேட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வெளியிடுங்க. வெளியிட்டதற்கு பிறகு அதுல வந்து என்ன நடைபெற்றது அப்படின்றத காவல்துறையிட்ட கேட்கலாம். டைமோட சொல்றாரு 51:8:51 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 6 முறை கால் 15 செகண்ட் தான். அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டை வச்சுட்டு தானே பேசுறாரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கடந்த காலத்துல பாத்துருக்குமே. ரஃபேல் விமானத்திலிருந்து உதிரி பாகங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட வாட்ச் அவர் கையில கட்டியிருப்பாரு. என்னங்க இதுன்னு கேட்டோம்னா ரஃபேல்ல இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்பாரு. அந்த வாட்சுக்கு ஆதாரங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கைப்பட எழுதி அவரே கையெழுத்து போட்டு கொண்ட ஒரு ரசீதை கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்ப இதுதான் அண்ணாமலையினுடைய கடந்த காலம். சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரு? டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதுல அபிடவிட்டில் போட்டுருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட்ல கொடுத்திருக்கிற தகவலை அப்படியே எடுத்து வெளியே சொல்றாரு. ஆமா, இதை நீங்க ஏன் சொல்றீங்க? இதைத்தான் அவரே சொல்லிட்டாரு எலெக்ஷன் கமிஷன்ட்ட. இதை திரும்ப எடுத்து சொல்லுவதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வேற ஏதாவது குற்றம் நடந்திருக்கிறதா? அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்க ஏன் வழக்கு தொடுக்கல? டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல. டிஆர் பாலு மேல குற்றச்சாட்டு, ஆராசா மேல குற்றச்சாட்டு, டிஆர்பி ராஜா மேல குற்றச்சாட்டு, வழக்கு போடுங்க. சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜெயலலிதா மேல குற்றம் சாட்டினாரு, வழக்கு போட்டாருல. திமுக பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கில் கூடுதல் மனுதாரராக இணைந்து அந்த வழக்கை வந்து 18 வருஷம் தொடர்ந்து நடத்தினாங்களா, அந்த மாதிரி ஒரு வழக்கு போடுங்க. அப்ப அதை செய்யல அப்படின்னா இது வெறும் வாய் சவடாலாகவும் யாரோ ஒருத்தரை வந்து பிளாக்மெயில் பண்ணி படிக்கிறாங்களான்னு பாப்போன்றதுக்காகவும் பேசப்படுகின்ற அரசியல் பேச்சு தானே தவிர இது ஆதாரபூர்வமான பேச்சாக இருப்பதற்கான சாத்தியமே அவர் பேச்சுல வெளிப்படலையே. சரி, இவ்வளவையும் அண்ணாமலை வந்து இப்போ வந்து பேசுகிறார். இதை வந்து இப்ப இந்த கால் ஹிஸ்டரியை வந்து ஏன் வந்து தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்றாரு? தீர்ப்புக்கு முன்னாடி வந்து காவல்துறையிட்ட கொடுத்திருக்கலாம், அல்லது வந்து இவர் வெளியிட்டு இருக்கலாம் பப்ளிக்ல. ஏன் வெளியிடல? இல்ல, இவங்க இந்த சிசிடிஆர் என்கிட்ட மட்டும் எஸ்ஐடி கிட்ட தான் இருக்கும். அப்ப அவங்க ஏன் இவங்க சண்முகத்தையோ மாசுவையோ என்கொயரி கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதை நீதிமன்றத்துல கேளுங்க. இப்ப அந்த வழக்க மறு விசாரணை கேட்டு யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம்ல. அந்த வழக்க தொடருங்க. இந்த விசாரணையில வந்து முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதில் சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போங்க. ஞானசேகரன் குற்றமற்றவர்னு சொல்றாரு. அப்ப ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி இல்லைன்றாரு. சாரும் இல்ல, ஞானசேகரன் மட்டும் இல்ல. அப்ப வேற யாரு? போன் ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததையும் ஒத்துக்கிறாரு இவரே. அப்ப என்னதான் சொல்ல வர்றாருன்னே புரியலையே, லாஜிக்கே இல்லையே. அதுல மாவட்ட செயலாளர் கால் பண்ணாங்க, வட்ட செயலாளர் கால் பண்ணாங்கன்ற அடிப்படையில மட்டுமே எப்படி இவ்வளவு புகார்களை எழுப்ப முடியும்? அந்த சம்பவத்தை தனியாளா பண்ணிருக்கு, அவ்வளவு தைரியம் வராது இல்ல அப்படிங்கறதுதான் அவரோட. இல்ல, இதுல நீங்க அதுல வந்து அவங்க பலரும் வந்து இப்ப நேற்று பேசக்கூடிய பலரையும் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஞானசேகரன் மட்டுமே அந்த பொண்ணை வந்து இது பண்ணணும்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் எதுக்கு கூடுதலான வார்த்தைகளை பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து இந்த அபியூஸினுடைய யாரால இந்த அபியூசர்ஸினுடைய சைக்காலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த
விக்டிம்ஸை வந்து எப்படி அவர்கள் வந்து மிரட்டுகிறார்கள் அல்லது எப்படி வந்து தங்களுடைய பாலியல் கொடுமைகளுக்காக அவர்களை இணங்க வைக்கிறார்கள் அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய சைக்கோ அனாலிசிஸே இருக்கிறது. அது சமூக வலைதளங்கள்லயும் இருக்கு, இணையதளங்கள்லயும் இருக்கு. லேர்னர் டாக்டர்ஸ் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து அவர்களை மிரட்டுவது, அதற்கு பிறகு பணிய வைப்பது, அதற்கு பிறகு குற்றத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பதற்கு அவர்களை வந்து மனநிலையாக தயார்படுத்துவதுன்னு இது வந்து பெரிய ப்ராசஸுக்குள்ள அந்த அபியூசர்ஸ் வந்து டீல் பண்றாங்க. அப்ப அந்த பெண்ணை வந்து எப்படியாவது தன்னுடைய கொடுமைகளுக்கு பலியாக்க வேண்டும், அடுத்து அந்த பெண் இதை வெளியில் சொல்லாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் ஞானசேகரன் என்கின்ற அந்த குற்றவாளி என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அப்ப இதுதான் அதுல நடந்திருக்கக்கூடியது. அது ரொம்ப கிளியராக ஒரு கிளாசிக் அபியூஸ் கேஸ் அப்படின்னு எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்களோ அந்த இது எல்லாமே ஞானசேகரன் கேஸ்ல பொருத்தமாக இருக்கிறது. இதுல கூடுதல் சந்தேகங்கள் அப்படின்றது எல்லாமே நம் மனதில் இருக்கக்கூடிய வக்கிரமான உணர்வுகளினுடைய வெளிப்பாடாதான் நம்ம பாக்குறேன். அது எப்படிங்க இவர் வந்து திமுக அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிறாரு, இவர் ஒரு பாலியல் குற்றத்துல ஈடுபட்டு இருக்கிறாருன்னா ஒரு திரைப்பட மனநிலை. இவன் கண்டிப்பா இந்த பெண்ணை வந்து கொண்டு போய் யாராவது ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு படையலாக்கி இருப்பான் அப்படின்ற ஒரு வக்கிரமான சிந்தனை இருக்குல்ல, சினிமாவிலிருந்து வந்த சிந்தனை. அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் அதை எப்படி இவன் சும்மா பண்ணிருப்பான், இவன் கூடுதலா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான் அப்படின்ற அந்த வக்கிரத்தின் வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர ஆதாரங்களின் அடிப்படையில் எதுவும் இல்லை. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்திடம் தெரிவிக்கட்டும். நான் அதை தான் சொல்றேன். திமுக அமைச்சர் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாருன்னு சொல்லுங்க, அல்லது வட்ட செயலாளர் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு, யாரனாலும் நீங்க அலிகேட் பண்ணுங்க. அலிகேஷன் தானே, யார் மேலனாலும் சொல்லுங்க. அதை கோர்ட்ல கொண்டு போய் சொல்லுங்க. ஏன் வந்து வெளியில மட்டும் பேசுறீங்க, கோர்ட்ல ஏன் சொல்ல மாட்டீங்க? திமுக ஜெயலலிதா ஊழல் செய்தார் என்று வெளியில பேசியது, வெளியில் பேசியது போலவே கோர்ட்லயும் பேசல. அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வாங்க. இங்க பண்ணாரு, அங்கேயும் இங்க பண்ணிட்டீங்களா, மக்கள் மத்தியில சொல்லிட்டீங்களா, கேஸ் மூவ் பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, மக்களுடைய ஆதரவை பெறுங்க, ஆட்சிக்கு வாங்க. யாரு வேண்டான்னு தடுத்தா? அதையே செய்ய மாட்டீங்க. இப்ப அதிமுக அமைச்சர்கள் மேல திமுகவும், திமுக அமைச்சர்கள் மேல அதிமுகவும் மாறி மாறி குற்றங்களை முன்வைப்பார்கள். அந்த குற்றங்களை முன்வைப்பது மட்டுமல்ல, அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அந்த குற்றவாளிகளின் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிப்பார்கள். ஒண்ணு இப்ப பொன்முடி மேல வந்து கடந்த அதிமுக ஆட்சியில வந்து வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். இது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. டிஆர் பாலு மேல குற்றம் இருக்கா, வழக்கு பதிவு பண்ணுங்க. அதே போல அதிமுக அமைச்சர்கள் கே.சி. வீரமணி மேல வழக்கா திமுக நடத்துது, ராஜேந்திர பாலாஜியா திமுக நடத்துது, எடப்பாடி பழனிசாமி திமுக நடத்துது, ஓ பன்னீர்செல்வம் திமுக நடத்துது. இவ்வளவு வழக்கு நடத்துறாங்களே இந்த ரெண்டு கட்சியும். இது மாதிரி ஏன் பாஜக நடத்த முடியல? அப்ப இவங்களுடைய வேலை வந்து அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்பது அல்ல, மாறாக இதில் அரசியல் லாபங்கள் இருக்கிறதா என்பதன் அடிப்படையில் மட்டும்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. இதுல இன்னொன்று முக்கியமான திரு இபிஎஸ் அவர்கள் கேட்ட கேள்வியை தான் நேற்று நயனா நாகேந்திரன் கேட்டிருக்காரு. நீங்க யார் அந்த சார் அப்படின்ற அந்த இது வந்து நீங்க என்ன எவிடன்ஸ் சப்மிட் பண்ணீங்களோ அதை வச்சு நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கு. ஆனா மக்கள் மத்தியில யார் அந்த சார் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம் அப்ப இன்னும் இது ஒரு சிண்டிகேட், இந்த சிண்டிகேட் அப்படியே இருக்கிறதுக்கான இந்த வேலைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அது மக்கள் மத்தியில அப்படியே தான் இருக்கே தவிர நீங்க ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்கீங்க, அந்த எவிடன்ஸை பார்த்துட்டு நீதிமன்றம் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. ஆனா மற்றபடி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிண்டிகேட்டே இருக்கு, அதற்கு இந்த அரசு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குதான் அவரு அண்ணாமலை சொல்றாரு இந்த குற்றவாளியோட பிஹேவியரை பாருங்க. வெளியில வந்த உடனே யாருக்கு போன் பண்றாரு, அவர் போன் பண்ணவர் யாருக்கு போன் பண்றாரு, இவங்க 3 பேருடைய அந்த கால் பேட்டர்ன் பிஹேவியரை பாருங்க, கால் பிஹேவியரை பாருங்க. இங்கதான் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் போல இருக்குன்றதா ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணி தான் சொல்றாரு. இல்ல இந்த பேட்டர்ன் அப்படின்றது இப்ப ஞானசேகரன் வந்து குற்றம் செய்ய போகிறார் அப்படின்றத வந்து அறிவிச்சிட்டு போகல, வெளியில வந்து யாருக்கோ கால் பண்றாரு. முதல்ல அந்த கால்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கா, அதற்கு பிறகு நம்ம அதை பேசலாம். கால் பேசுனாங்கன்றத அண்ணாமலை சொல்றாருல்ல, அண்ணாமலைகிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறது? அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க, ஞானசேகரன் திமுகவில் வந்து பொறுப்புல இருக்கிறாருன்னு சொன்னாங்க, பகுதி அமைப்பாளராக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த ஞானசேகரன் வேற, இந்த ஞானசேகரன் வேற அப்படின்றத நேர்ல போய் பார்க்கும் பொழுது அப்பட்டமாக தெரிகிறது. அந்த ஞானசேகரனுக்கு வயசு 50க்கு மேல, அவர் இன்றைக்கும் திமுகவில் பொறுப்புல இருக்கிறாரு. காலில் அடிபட்டு நடக்க முடியாம வீட்டில் இருக்கிறார். அவர் பெயரை பயன்படுத்தி இவர்கள் வெளியில் பேசினார்கள். அப்ப இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல எதுவுமே உண்மையை சொல்வதாகவே இல்லையே. ஞானசேகரனுக்கே அவங்க திமுகவின் உறுப்பினர் கூட இல்லைன்றது நிரூபணமாகி இருக்கிறது. சரி, திமுகவின் உறுப்பினர் இல்லைன்னு திமுக பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா? இல்லையே. அதுக்கப்புறம் அந்த அரக்கோணத்துல ஒரு பெண் குற்றச்சாட்டை வச்சாங்க, அந்த நபர் கட்சியில இருந்தாருன்னே கட்சியில இருந்து நீக்கிறாங்கல்ல. அதற்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு பிறகே
பல திமுக நிர்வாகிகள் மீது புகார் வந்ததற்கு பிறகு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல. அப்ப ஞானசேகரன் மட்டும் ஏன் காப்பாற்ற வேண்டிய கட்சியில இல்ல அப்படின்னா பண்ணாமலை கேட்கிற மாதிரி அப்ப ஏன் அவர் வட்ட செயலாளர் ஒருத்தருக்கு போன் பண்றாரு? அவர் ஏன் 24ஆம் தேதி 6 முறை அமைச்சர்கிட்ட பேசுறாரு? கட்சிக்காரர் மட்டும் லிங்க் ஒண்ணு இருக்கு. கட்சிக்கு அதான் முதல்ல கால் ரெக்கார்டுக்கு ஆதாரம் இருக்கான்றதே தெரியல. அது முதல்ல வந்து அலிகேஷன் இல்லாம பேச மாட்டாரு பொது வெளிகள்ல. அண்ணாமலையா ஆதாரம் இல்லாம தான் கையில இன்னும் வாட்ச் கட்டி இருக்கிறாரு. ஆதாரம் இல்லாம தான் ஞானசேகரன் திமுக உறுப்பினர்னாரு. ஆதாரம் இல்லாம தான் ஞானசேகரன் சார்கிட்ட பேசுனது உண்மைன்றதுக்கு ஆதாரம் கால் ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாரு. அண்ணாமலை சொன்னார்ல கால் ரெக்கார்டு இருக்குன்னாருல, அந்த கால் ரெக்கார்டை கொடுங்க, அந்த கால் ரெக்கார்டை பிளே பண்ணி காட்டுங்க. ஏன் மாற்றீங்க? நானும் தான் சொல்றேன், உண்மையிலேயே உள்ள பின்னாடி பெரிய நெக்ஸஸ் இருக்கு, சிண்டிகேட் இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும், அம்பலப்படுத்தணும், மக்கள் மத்தியில அவங்களை கொண்டு வந்து நிறுத்தணும், தண்டனை வாங்கி தரணும், நீதிமன்றம் அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும். ஆமா கொடுங்க, கால் ரெக்கார்டை ஏன் வச்சு பாதுகாக்கிறீங்க? போட்டுட்டு கொடுங்க, இல்ல இப்ப பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி மக்கள் மத்தியில கொடுங்க, இல்ல உங்களுடைய ட்விட்டர்ல போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? பிடிஆர் பேசினாருன்னு ஒரு ஆடியோ வந்துச்சுல, ஆடியோ இருக்குன்னு நான் பேசுறாங்க, ஆடியோன்னு ஒண்ணு வெளியே போட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு பிடிஆர் அதை பேஸ் பண்ணட்டும், அது உண்மையா பொய்யா அப்படின்றத பிடிஆர் பேஸ் பண்ணாரு, அது அவருடைய இது. இப்ப இவர் சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வெளியே கொடுக்கணும்ல, எதையுமே கொடுக்காம நான் வாயில பேசுவேன், நான் வாயில பேசுறதெல்லாம் நம்பணும். ஏன்னா நான் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, நான் ஒரு முன்னாள் மாநில தலைவர், நான் எதை பேசினாலும் நீங்க நம்பணும் அப்படின்றது எப்படி நம்ப முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் இருந்திருக்காரு, அவருக்கும் சில சோர்ஸ் எல்லாம் இருக்கும், முக்கியமான அதிகாரிகள்லாம் நண்பர்களா இருக்கும், எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில, எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில. யூகத்தின் அடிப்படையில கேஸ் நடத்த முடியாது, முகாந்திரத்தின் அடிப்படையில தான் கேஸ் நடத்த முடியும். பிரிலிமினரி என்கொயரின்னு ஒண்ணு நடத்துவாங்க. நீங்க எந்த கேஸ் போட்டாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே பிரிலிமினரி என்கொயரின்னு ஒண்ணு நடக்கும். ஏன் பிரிலிமினரி என்கொயரி நடக்குது? இந்த வழக்கிற்கு முகாந்திரம் இருக்கிறதா? பிரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் அதற்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. பிரிலிமினரி என்கொயரியே நடத்தாம எஃப்ஐஆரை வச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப பிரிலிமினரி என்கொயரிக்கு தேவை முகாந்திரம். அந்த முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னா, முகாந்திரம் இருந்தால் நீதிமன்றத்திடமோ மக்கள் மன்றத்திடமோ கொடுங்கள். முகாந்திரம் இருப்பதாக யாரோ சொல்லுவதாக அவரும் சொல்லுகிறார் அப்படின்னா 1000 பேர் சொல்றாங்க. நிர்மலா பெரியசாமி கூட தான் வெளியே வந்து இனி அந்த பொண்ணு வாழ முடியுமா, அந்த பொண்ணு மானத்தோட இருக்க முடியுமா, இனி உயிரோட வெளியே வந்து தலை காட்ட முடியுமா? ஏன் மேடம் கூடாதுன்றீங்களா இதெல்லாம்? இப்ப அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு வெளியே வந்து தலை காட்டாம இருக்கிறதுக்கு? குற்றம் பண்ணவன் எவனோ ஒருத்தன், அவனை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. இப்ப அந்த பொண்ணு ஏன் தலை காட்டக்கூடாது? அந்த பொண்ணு தைரியமா வெளியே வந்து ஆமா நான் இதை ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றதுக்கான தைரியத்தை கொடுக்கறதா சமூகத்தினுடைய வேலையை தவிர அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள முடக்கிறது அல்ல. அப்ப எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் தான் இவ்வளவையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். திமுக பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கை வைத்து அதிமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்தது. அப்ப அதே போன்ற ஒரு அஸ்திரம் தம் கைக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிமுக தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் இருக்கிறது. இன்னொன்னு, பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பாலியல் குற்றவாளிகள் பாஜகவில் இருக்கிறார்கள்ன்ற தகவலும் நமக்கு தெரியும். கடந்த கால உதாரணங்கள்லயும் நமக்கு இருக்கு. பல பாஜகவை சேர்ந்த இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் பாலியல் குற்றவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். பில்கிஸ் பானு வழக்கு வரைக்கும் மணிப்பூர்ல இருந்து பல விஷயங்கள்ல நம்மளை கார்னர் பண்றாங்க. இப்ப திமுக வந்து இவனை ஏதாவது கேரக்டர் அசாசினேட் பண்ணிட முடியாதா அப்படின்ற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க தாராளமா கேரக்டர் அசாசினேட் பண்ணுங்க, ஆனா ஆதாரத்தை கொடுத்துட்டு பண்ணுங்க. முகாந்திரமே இல்லாம நீங்க வாயில பேசுறது ஆதாரம் கிடையாது. வாயில் சுடுவதற்கு பேர் வடை கிடையாது. மாவு எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு தட்டுல வச்சாதான் அது வடை. நீங்க வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, சட்டியில சுட்டு காட்டுங்க, மக்கள் நம்புவாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லும்போது என்கிட்ட ஆதாரம் இருக்கு, தகுந்த நேரத்துல நான் வெளியிடுவேன். எப்ப வெளியிடுவாரு? அதுதான் கோர்ட்டு தீர்ப்பே கொடுத்துருச்சு. கோர்ட்டு தீர்ப்பே கொடுத்துருச்சு. இப்ப வரைக்கும் தகுந்த நேரம் வரல அப்படின்னா எப்ப வரும்? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு வழக்கிற்கான ஆதாரம் என் கையில் இருந்து நான் முன்னாள் ஐபிஎஸ் தானே, மக்கள் அதானே சொல்றாங்க. அவர் எப்படிங்க ஒரு ஐபிஎஸ் எப்படிங்க பொய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி ஒரு பிரதமர் எப்படி பொய் சொல்லுவாருன்னு கேட்பாங்க, ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி பொய் சொல்லுவாருன்னு கேட்பாங்க. ஆனா எல்லாத்தையும் செய்வாங்க. உள்துறை அமைச்சர் பொய் சொல்லுவார், பிரதமர் பொய் சொல்லுவார், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொய் சொல்லுவார். இப்படி பொய் சொல்வதற்கே பெயர் போன கட்சி பாஜக. இப்ப இந்த பொய்களுக்கு பின்னால எந்த முகாந்திரத்தையும் அவங்க கொடுக்கல. சரி, இப்ப அண்ணாமலை வந்து தகுந்த நேரம் வரும்போது வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாருல, ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அதை காவல்துறையிடம் தெரிவிக்காமல் அல்லது நீதிமன்றத்திடம் தெரிவிக்காமல் பாதுகாத்து வைப்பது குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு சமமானது, அந்த குற்றத்திற்கு துணை போவதற்கு சமமானது. இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிந்தும் அவர் செய்கிறார் என்றால் அவர்
எந்த குற்றவாளியை பாதுகாப்பதற்காக இந்த தகவல்களை எல்லாம் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா இதுல அண்ணாமலை கேட்கிற ஒரு பேசிக்கான கேள்வி என்னன்னா, இப்ப அந்த கால் ரெக்கார்டர்ஸ் இவங்களே இவர்கிட்ட பேசுறாங்கல்ல, அப்ப எஸ்ஐடி அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. கால் ரெக்கார்டுக்கு முதல்ல என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணாமலை சொல்றாரு, இப்படி பேசப்பட்டதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நான் சொல்லலாமே, அண்ணாமலை அவர்கள் அந்த 24ஆம் தேதி சாயங்காலம் கோட்டூர்புரத்தை சேர்ந்த பாஜக பகுதி செயலாளரிடம் தொடர்ந்து 8 முறை பேசியிருக்கிறார். முதல் கால் 15 செகண்ட், இரண்டாவது கால் 32 செகண்ட், அதற்கு பிறகு பேசப்பட்ட எல்லா காலும் 2 செகண்டுகளில் கட்டாகி இருக்கிறது. கடைசியாக அவர்கள் பேசிய ஒரு கால் மட்டும் 1 மணி நேரம் 2 நொடிகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. அதை தகுந்த நேரத்தில் நான் வெளியிடுவேன். இப்படி பேசலாம். நம்பர் யாருனாலும் சொல்லலாங்க. இப்ப இதை நான் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆதாரம் கொடுக்கணும்ல. அண்ணாமலை அப்படின்ற நபர் இங்க பேசினாரு அப்படின்னு நான் சொன்னா போதுமா? மறு விசாரணை கேட்கும் போதோ இல்ல நீதிமன்றம் கேட்கட்டும். நீங்க போய் அந்த பெண்ணுக்கு துணை நில்லுங்க. பாஜக வழக்கறிஞர் அணியில இருந்து போய் அந்த பொண்ணிடம் போய் அந்த பொண்ணை மறு விசாரணைக்கு கேட்க சொல்லுங்க. இல்லைன்னா காவல்துறையை கேட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க எடுங்க. மக்கள் மத்தியில போராட்டத்தை தூண்டுங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டு நீங்க என்னனாலும் செய்யுங்க. யாருகிட்ட ஆதாரம் இருக்கு? அப்ப தகவல்களை பாதுகாத்து வைத்திருக்கிறாரா அல்லது குற்றவாளிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறாரா? இப்ப ஞானசேகரனுக்கும் அன்றைய பாஜக மாநில செயலாளர் அண்ணாமலைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பின் அடிப்படையில் தான் ஞானசேகரன் தான் யார் யாரிடம் பேசினேன் என்பது போன்ற சில விஷயங்களை அண்ணாமலையிடம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கிறார். அந்த தகவலை தான் இன்றைக்கு அண்ணாமலை சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த குற்றவாளியை அமைச்சரோடு புகைப்படம் எடுக்க அனுப்பியது அந்த பகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி ஒருவர். அவரும் அண்ணாமலையும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை முழுமையாக அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் சொல்லல, யாரோ சொல்றாங்க. இதுவும் ஒரு அண்ணாமலை யாரோ சொல்றாங்க. அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு முன்னாள் IAS அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு. இப்படியான அண்ணாமலையுடைய பேச்சுல ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லைங்கிறது தான். அண்ணாமலை யார்? அண்ணாமலை என்கின்ற இந்த நபர் யார்? ஒரு நாளைக்கு அவருடைய பணிக்காலமே 9 வருஷமோ 11 வருஷமோ, அதுக்குள்ள அவர் எத்தனை FIR பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு அவர் சொன்ன தகவல் இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு 1000 FIR எழுதினாதான் இத்தனை FIR ஒரு மனுஷனால போட முடியும். அல்லது ஒரு நாளைக்கு 100 FIR எழுதணும், அல்லது ஒரு நாளைக்கு 50 FIR எழுதணும். ஒரு ஸ்டேஷன்லயே ஒரு நாளைக்கு 50 FIR ஃபைல் ஆகாது. CSR காப்பி கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப முக்கியமான வழக்குகள்னா மட்டும்தான் FIR காப்பிக்கு எழுதுவாங்க. பெட்டி கேஸுக்கெல்லாம் FIR போட்டுக்கிட்டு இருந்தா காவல்துறை FIR புக் வைக்கிறதுக்குன்னே ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு பின்னாடியும் 2 சென்ட்ல இடம் பிடிச்சு பெரிய படம் அடுக்கு மாடியா கட்டிக்கிட்டே போனோம். அண்ணாமலை அப்படிப்பட்ட நபர் FIR பதிவு பண்றதுல. அடுத்து அவர் படிப்புல எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா 20,000 புத்தகங்கள் தன்னுடைய வாழ்நாளில் படித்து முடித்த சாதனையாளர். 20,000 புத்தகங்களை நீங்க கையில எடுத்து இப்படி வைக்கிறதுக்கே உங்க வாழ்நாள் பத்தாது. அவர் 20,000 புத்தகங்களை சிட்டி ரோபோட் மாதிரி சரக்குன்னு ஸ்கேன் பண்ணி தலைப்போல் மனப்பாடம் பண்ணணும்னா கூட அவரால் 20,000 புத்தகத்தை படிக்க முடியாது. சரி, இதெல்லாம் அவரே சொன்ன தகவல்கள். உண்மைக்கு மாறாக அவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா ஒன்னும் இல்ல. புதுக்கோட்டையில ஒரு மாணவி, அந்த மாணவி விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அவர் எங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்போடு அவர் இருக்கிறார். அப்போ ஒரு குரூப் அவருடைய உறவினரை போல வேடமிட்டு அந்த உள்ள பார்க்க போறாங்க. பார்க்க போய் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த வீடியோல மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த மாணவியிடம் அந்த பொண்ணு ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படியாவது அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போ அவங்களுடைய எனர்ஜியை வெயிலடிக்க கூடாது. அப்போ அவங்கள்ட்ட யாரும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. 2 பேர் பேசலாம். ஒன்னு மருத்துவர், இன்னொன்னு பெற்றோர். அந்த பெற்றோரின் முன்னிலையில தான் காவல்துறையும் சேர்ந்து அவங்கள்ட்ட விசாரிக்க அல்லது சில கேள்விகளை கேட்க முடியும். துன்புறுத்தாமல் கேள்விகளை கேட்க வேண்டும். அல்லது டாக்டர் பல்ஸ் ரேட் குறையுது, ஷீ இஸ் கோயிங் டு பாஸ் அவுட்னு சொல்லிட்டார் அப்படின்னா அந்நேரத்துல உனக்கு ஏதாவது சொல்லணுமாமா அப்படின்னு கேட்கலாம். உனக்கு ஏதாவது சொல்லணுமாமான்னு கேட்கறது வேற. மாறாக பாஜக தலைவர் அண்ணாமலை தானே உன்னை இந்த மாதிரி விஷம் குடிக்க சொல்லி சொன்னாரு அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு எழுதிடுவீங்களா? அண்ணாமலை அப்படி பண்ணுவாரு. அப்படி பண்ணாரு. அந்த வீடியோ என்ன பண்ணாரு? சொல்லுமா உன்னை மதம் மாற சொல்லி கேட்டாங்களா? சொல்லுமா உங்க ஸ்கூல்ல உன்னை மதம் மாற சொல்லி கேட்டா? திரும்ப 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 கேட்டு அந்த பொண்ணு ஆமா கேட்டாங்க. எல்லா ஊர்லயும் கேட்கதானே செய்யறாங்க. இப்ப ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு
உங்களை யாராவது வந்து நீங்க கிறிஸ்டினுக்கோ முஸ்லீமுக்கோ மாறிக்கிறீங்களான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இன்னொரு மதத்திற்கு மாறுவதற்கான பிரச்சாரம் என்பதை செய்வதற்கு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கிறது. மாறுவதும் மாறாதது என்னுடைய விருப்பம். அப்போ இந்த கேள்வியை அந்த பெண்ணின் வாயில் திணித்து ஒரு பதிலை வாங்குவதன் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? அதற்கு பிறகு அந்த வீடியோ முழுமையா வெளியிட்டாரா? இல்ல, மாறாக துண்டு துண்டாக கத்தரித்து வெளியிடப்பட்டது. யார் வெளியிட்டா? பாஜக தலைவர் அண்ணாமலையே வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வீடியோ அனுப்பிய தரப்பை அங்கு அழைத்து சென்ற RSS பிரமுகர் ஒருவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அங்கு கலவரத்தில் ஈடுபடுவதற்கு தேவையான அத்தனை பரிவாரங்களையும் நாங்கள் தயாராக வைத்திருந்தோம். இதை நான் வெளியில் சொல்லுவதற்கு எந்த வெட்கமும் படவில்லை. நான் இன்றைக்கு மனம் திருந்தி இருக்கிறேன் அப்படின்னு RSS சத்யபிரபு பேட்டி கொடுத்திருக்கிறார். அண்ணாமலையினுடைய பேக் ஹிஸ்டரி இது. அண்ணாமலை உண்மையை பேசுவதனுடைய பேக் ஹிஸ்டரி இது. சரி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன செய்யறாரு? தன்னுடைய சொந்த கட்சிக்கு நேர்மையான மனிதராக இருந்திருக்கிறாரா அப்படின்னா, ஒரு பக்கம் கேடி ராகவனை தன்னுடைய அறையிலேயே கூப்பிட்டு வைத்து, அண்ணா நீங்க தானா மீடியால எல்லாத்தையும் பண்றீங்க, நீங்க தானா சிறப்பா பண்றீங்கன்னு பாராட்டிட்டு, அந்த பக்கம் நீ வீடியோ போட்டு விட்டுரு தம்பின்னு சொல்லிட்டு கேடி ராகவனுடைய அந்தரங்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். கேடி ராகவனுடைய அந்தரங்க வீடியோல என்ன சிக்கல்? கேடி ராகவன் கன்சென்சுவலா அதை பண்ணாரா அல்லது அந்த பெண்ணின் மீது அதிகாரத்தை செலுத்தினாரா அப்படின்றத அந்த பெண் தான் வெளியே வந்து சொல்ல முடியும். ஆனால் அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு நீ கேடி ராகவன் எங்க இருக்கிறார்? மறுபடியும் கட்சிக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப அண்ணாமலை இப்படிப்பட்ட வரலாற்றை சுமந்து கொண்டிருப்பவர். இன்னொன்னு, கபடி போட்டி நடத்துகிறேன் அப்படின்ற பேர்ல பெரிய அளவுக்கு பண மோசடி செய்த ஒருவரை கடைசி வரைக்கும் தன்னுடைய கூடையே வைத்துக் கொண்டு சுற்றிய நபர் இந்த அண்ணாமலை. கட்சிக்குள் பல நிதி முறைகேடுகளை நடத்தி இருக்கிறார் என்றும், கட்சிக்குள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்றும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய ஐசக் பிரேம் என்கின்ற வழக்கறிஞர் ஒருவர் வெளியில் வந்து சொல்லி இருக்கிறார். இப்படி அந்த கட்சிக்கு பின்னாடியும் அந்த தனிநபருக்கு பின்னாடியும் எந்த விதமான நம்பும்படியான ட்ராக் ரெக்கார்ட்ஸும் இல்ல. அதன் அடிப்படையில் தான் நாம் இதையும் அணுக வேண்டியது இருக்கே தவிர, அண்ணாமலை அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னா மண்டையில வந்து ரெண்டு பக்கமும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆண்டனால கட்டிக்கிட்டு தெரியுறாங்கன்னு அர்த்தமா? ஐபிஎஸ் படிச்சவங்க கான்ஸ்டிடியூஷனை கரைச்சு கொடுத்துட்டான் அல்லது இந்தியாவை வந்து ஆளுவதற்கு தகுதி உள்ளவனா மாறிடுவாங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அதிகமான குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான குற்றவாளிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிப்போர்ட்டுகள் உலக அளவுல சொல்லுது. இந்த பியூரோக்ரசி அடிக்கக்கூடிய கூத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எதையுமே யோசிக்காம அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் போய் சொல்லுவாரா? சார் அவன் வெள்ளையா இருக்கான் சார், அவன் போய் சொல்லுவானா அப்படின்னா யோக்கியம் வேணா சொம்பெடுத்து உள்ள வேணும் சொல்ல முடியும். சோ அப்ப இந்த குற்றச்சாட்டை ஒரு அரசியல் ரீதியா டார்கெட் பண்றதுக்கான நிச்சயமா அரசியல் தான். ஆதாரம்னு இருந்தா கோர்ட்டில் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் தான் சொன்ன எப்படி வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஞானசேகரனோட கால் ரெக்கார்டு இருக்குன்னாரு, இன்னைக்கு ஞானசேகரன் போன் ஏரோப்ளேன் மோட்ல தான் இருந்துச்சுன்றாரு. அப்ப இது எப்படி மாத்தி பேசுறாரோ நாளான்னைக்கு இதையும் வேறையா ஒன்னா மாத்தி பேசுவாரு. இப்ப அவரு ரொம்ப நாளா லைம்லைட்ல இல்ல, எப்படியாவது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இப்போது இந்த பேட்டிகளை கொடுத்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக நினைக்கிறார். அது மட்டும்தான் அவருடைய அஜெண்டா. அவருடைய அஜெண்டாவில் அவர் வெற்றி பெற்று விட்டார். இதுல ஞானசேகரனுக்கும் எந்த இதுவும் கிடையாது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் ஒண்ணும் கிடையாது, அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணாமலை தன்னை லைம்லைட்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு பேட்டி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை நிறைவேறி இருக்கிறது. நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சிருக்கேன்.